இயேசுவின் நாமத்தினால் உங்களை இந்த கால வேளையில் வாழ்த்துகிறேன். மீண்டுமாக இந்த வாரம் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறதில், நாம் எல்லாரும் சேர்ந்து கற்றுக்கொள்கிறதில் நான் அதிக ஆர்வமும் ஆசையும் உடையவனாக இருக்கிறேன். நம்ம ஒரு சின்ன ஜெபம் பண்ணி தேவனுடைய வார்த்தைக்கு நேராக போகலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் கூடி வந்திருக்கிற இந்த வேளை ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இரத்தம் தெளிக்கப்பட்டவர்களாக, அதை விசுவாசிக்கிறவர்களாக, ஒருமனப்பட்டவர்களாக உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். எவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் இன்றைக்கு ஆண்டவர் எங்களோடு பேச போகிறார். தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாங்கள் காரியங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம் என்கிற ஆர்வத்தோடு இதை கேட்கும்படியாக ஆண்டவரை இங்கே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் தேவனுடைய கிருபை அவர்கள் மேல் தொட்டிருப்பதை அவர்கள் உணர்வார்களாக, அவர்கள் செவிகள் திறக்கப்பட்டிருப்பதாக, எங்களுடைய மனக்கண்கள் பிரகாசமடைவதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். இந்த வாரம் முதல் அதிகாரத்திலிருந்து பார்ப்போம். நீதிமொழிகள் 1வது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனமும். இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் அறிந்து புத்திமதிகளை உணர்ந்து விவேகம், நீதி, நியாயம், நிதானம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்கு. இதில் 4 வார்த்தைகளை நம்ம கவனிக்கலாம். ஒன்று ஞானம், 2வது அறிவு, 3வது புத்தி, 4வது விவேகம். இந்த 4 காரியங்கள் நீங்கள் வேதாகமத்தில் பார்க்கும்போது இந்த ஞானம் தனியாக செயல்படுகிறதாக நீங்கள் பார்க்க முடியாது. எங்கெல்லாம் இந்த ஞானம் அப்படின்னு சொல்லி வந்திருக்குதோ அங்கெல்லாம் ஞானம், விவேகம், புத்தி, அல்லது ஞானம், அறிவு, புத்தி, இந்த மாதிரியான ஒரு கூட்டு பொருளாக இதை நம்ம பார்க்குறோம். ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால் அதில் விவேகம் இருக்கும், அதில் புத்தி இருக்கும். புத்தினா என்ன? அதில் ஞானம் இருக்கும், அதில் விவேகம் இருக்கும், அறிவு இருக்கும். அறிவு இல்லாமல் ஞானம் உண்டாக முடியாது. ஞானம் மட்டும் இருந்து புத்தி இல்லைன்னு சொல்லி சொன்னால் அதனால் பிரயோஜனம் இல்லை அப்படின்ற மாதிரி இது ஒரு கூட்டு பொருளாகவே நாம் வேதாகமத்தில் பார்க்க முடியும். நீதிமொழிகள் 2வது அதிகாரம் 6வது வசனம். கர்த்தர் ஞானத்தை தருகிறார், அவர் வாய் நின்று அறிவும் புத்தியும் வரும். பாருங்க, ஞானம், அறிவு, புத்தி 3மே இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்படி நீங்கள் எங்கே வாஸ்து பார்த்தாலும் அந்த தொடர்ந்து இது ஒரு கூட்டாக செயல்படுகிறத நம்ம பார்க்க முடியும். அதனால தான் இதுதான் ஞானம், இதுதான் அறிவு, இதுதான் புத்தி அப்படின்னு நீங்கள் டைசெக்ட் பண்ணி ரொம்ப பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இதனுடைய வார்த்தைகள் எந்தெந்த இடத்துல எப்படி இப்படி பயன்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்றத சில முக்கியமான விஷயங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். இன்னும் நீதிமொழியில் 8வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால், ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல்லுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். அப்போ இந்த யுக்தி அப்படின்றது வந்து விவேகம்னு சொல்லப்பட்டிருக்குது. நல்லுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். 4 வார்த்தை இருக்குது பாருங்க. ஞானமாகிய நான் விவேகத்தோட அது என்ன பண்ணுதான்? வாசம் பண்ணுதான். அதோடு கூட அது வந்து ஒரு ரூமில் வாசம் பண்ணுகிறது போல ஞானமாகிய நான் விவேகத்தோட கூட இருக்கிறேன். பிரதர்ஸ் மாதிரி, அல்லது ஒன்றாக ரூம்மேட் தான் சரியான வார்த்தை. 2 பேரும் ஒரு அறையில் தங்கி இருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க? அந்த ஞானமும் விவேகமும் நல்லுக்தியான அறிவு எங்கே இருக்குதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாங்களாம். இப்படி நீங்கள் இதை முழுவதுமாக பார்க்கும்போது இந்த ஆவி ஆத்மா சரீரத்தை டைசெக்ட் பண்ணி இதுதான் ஆவி, இதுதான் ஆத்மா, இதுதான் சரீரம் அப்படின்லாம் சொல்லி வைத்திருக்கிறது போல இதை வந்து நம்ம அப்படி பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதையே பிரிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஒரு முழுமையான ஆட்கள், அதை நம்ம புரிந்து கொள்ளணும். அதை குறித்து நம்ம பிறகு பார்ப்போம். ஆனால் இந்த அறிவு, ஞானம், விவேகம் என்பவைகள் வேறு வேறு இடத்துல வேறு வேறு விதமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் அதை வந்து ரொம்ப தெளிவாக பிரிச்சிட முடியாது அப்படிங்கிறத முதலாவது நாம் புரிந்து கொள்ளணும். ஸோ இது எல்லாத்துக்கும் ஒரு வார்த்தை கிரீக்கில், ஹீப்ரூலெலாம் இருக்குது. இப்போது ஞானம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஹோக்மா அப்படின்ற வார்த்தை. ஹோக்மா அப்படின்ற வார்த்தை எதுலேருந்து வருதுன்னா ஹக்கீம் அப்படிங்கிற வார்த்தையிலேருந்து வருது. ஹக்கீம். இந்த ஹக்கீம் அப்படிங்கிற, இப்போ கூட நீங்கள் சில ஈஸ்டர்ன் கண்ட்ரீஸுக்கு போனீங்கன்னா ஜட்ஜிக்கு வந்து ஹக்கீம் அப்படின்ற மாதிரியான வார்த்தை தான் பயன்படுத்துகிறாங்க. ஏன்னா இந்த ஹக்கீம் அப்படின்றது வந்து ஒரு சேஜ், ஒரு விதமான வைஸ் பீப்புளை குறிக்கிற ஒரு விஷயமாக கருதப்படுது. அதுதான் அதனுடைய அர்த்தம். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஹோக்மா அப்படிங்கிற வார்த்தைக்கு சோஃபியா அப்படிங்கிற கிரீக் வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்குது. இது வெறும் வேதாகமத்தில் மாத்திரம் இல்லை, வெளியே வேதாகமத்துக்கு வெளியே இருக்கிற இலக்கியங்கள்
பொதுவான இலக்கியங்களில் கூட இந்த சோஃபியா என்கிற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஞானத்தை குறிப்பதற்கு ஹோக்மா என்ற வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த ஹோக்மா அப்படின்றதுக்கு நீங்கள் ஹீப்ரூ வேர்ட்ஸ் வாசிக்கும் போது அதில் உள்ள இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, அது வந்து நம்மளை மாதிரி இந்த பக்கத்துலேருந்து வலதுலேருந்து இடத்துக்கு போகாமல் இடதுலேருந்து வலதுக்கு வருவாங்க வாசிக்கும்போது. அது மாத்திரம் இல்லாமல் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு பட வடிவத்தில் இருக்கும். ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு படத்தினுடைய அர்த்தம் இருக்கும். பிறகு ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண்ணினுடைய அர்த்தம் இருக்கும். ஒரு ஒரு நியூமெரிக்கல் வேல்யூஸ் இருக்கும். அதெல்லாம் கூட சேர்த்து பார்க்கும்போது ஒரு அர்த்தத்தை அது கொடுக்கும். ஸோ இப்படி ஒரு நல்ல மொழி லாங்குவேஜாக அது இருந்தது. அந்த லாங்குவேஜில் இது ஒரு சில படங்கள் வந்து போடுறாங்க. அதில் இந்த ஹோக்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் செப்பரேஷன் பண்ணுறது, எதையாவது ஒன்றை பிரித்தெடுப்பது, அதுதான் இதனுடைய படம். அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஞானம் என்பது எப்படி வந்து பிரித்தெடுக்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த நீரிலிருந்து ஆவியை பிரித்தெடுப்பது போல இந்த ஞானிகள் தீமையும் நன்மையையும் பிரித்தெடுத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி புரியுதா உங்களுக்கு? எப்படி இந்த தண்ணீரை சூடாக்க அது ஒரு கொதிநிலைக்கு வந்து பிறகு ஆவியாக மாறும் பொழுது தண்ணீரிலிருந்து ஆவியை அவர்கள் பிரித்தெடுக்கிறார்களாம். அதுபோல ஒரு ஞானி இந்த தீமையையும் நன்மையும் தனியாக பிரித்தெடுத்து விடுவான் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த தண்ணீர்லேருந்து ஆவி வருதோ அதுபோல தேவனோடு உள்ள தொடர்புனால, அவரோடு கூட தொடர்ந்து தொடர்பில் இருப்பதனால அவர்களால் இந்த மாதிரி பிரித்தெடுக்கக்கூடிய ஆற்றலை உடையவர்களாக அவர்கள் மாறுகிறார்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அதை கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம கூட டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் கொடுக்குற அந்த படம் வந்து இந்த தண்ணீர் ஆவியாக மாறுறது தான். தொடர்ந்து நம்ம வார்த்தைகளை கேட்கும்போது சில பேர் இப்படி வந்து என்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறாங்க, மாறவே மாட்டேன்றாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. யாரும் முதல் பிரசங்கத்திலே மாறிடுறது இல்லை தானே. ஒரு முறை ஒரு விஷயத்த சொன்ன உடனே மாறிடுறாங்களா? ஒரு விஷயத்த சொன்ன உடனே கேட்டுடுறாங்களா? புரிஞ்சிருதானா? இல்லை. ஆனால் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அது 99 டிகிரி வரைக்கும் அது கொதி தான். அது ஆவி கிடையாது. அது தண்ணீர் பாயில் ஆகுது, அவ்வளவுதான். ஆனால் எப்போ வேப்பர் ஆகுது, எப்போ அது ஆவியாக மாறுதுன்னா அந்த 100 டிகிரி வரும்போது அது ஆவியாக மாறுகிறது போல தான் நமக்கும் கூட டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸ் லைஃப்பில் நடக்கிறது என்பதை நமக்கு தெரியும். இந்த ஞானம் என்பது வெறுமனே செப்பரேஷன் மாத்திரம் இல்லை, ஒன்றோடு ஒன்றிலிருந்து பிரிக்கிறது மாத்திரம் இல்லை. யாத்ராகமம் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 28வது அதிகாரத்தில் 31வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆசரிப்பு கூடாரம் கட்டுவதற்கு சில நுணுக்கமான வேலைகளை செய்வதற்கு தேவன் தரார் இல்லையா? அதை வந்து ஸ்கில்ஸ்ன்னு சொல்லியிருக்கு. அந்த ஸ்கில் அப்படின்னு வர்ற இடத்துலையும் ஹோக்மா தான் போட்டிருக்குது. அதுவும் ஞானம் தான். இந்த திறன்கள் என்று சொல்லப்படுகிற வித்தியாசமாக கிரியேட்டிவிட்டியாக செய்யக்கூடியதும் ஞானம் என்கிற அடிப்படையில் சொல்லப்பட்டிருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம கவனிக்க வேண்டியது, இந்த ஞானம் வந்து பகிர்ந்தளிக்கப்படக்கூடிய ஒன்றாக சொல்லப்பட்டிருக்குது. ஸ்பிரிட் ஆஃப் விஸ்டம், ஞானத்தின் ஆவியை தாரும் அப்படின்னு சொல்லியே பவுல் வந்து ஜெபம் பண்ணுகிறார். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதே போல் மோசே யோசுவாவினுடைய தலையில் கைகளை வைத்த போது யோசுவா ஞானத்தின் ஆவியினால் நிறைந்தான் அப்படின்னு சொல்லியிருக்குது. அப்போ மோசேனுடைய ஆவி, மோசேக்குள்ள இருந்த ஞானம் யோசுவாவுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன மாதிரி போட்டிருக்குது. அதனால தான் ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் அப்படி சொல்லியிருக்கோம். ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான். அப்போ இது வந்து டிரான்ஸ்ஃபரபிளான ஒரு விஷயம். இந்த ஞானிகளோட நீங்கள் தொடர்ந்து பேசிக்கிட்டு தொடர்ந்து இருந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நமக்கும் கூட அந்த மாதிரி ஞானம் வந்துடும் அப்படின்ற மாதிரி இது ஒரு கம்யூனிகபிள், தொற்றிக்கொள்ளக்கூடிய, பரவக்கூடிய, ஒருவரிடத்திலிருந்து ஒருவருக்கு தொற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமாக சொல்லியிருக்கு. மூடத்தனமும் அப்படிதான். மூடரோட சஞ்சரிக்கிறவன் நாசம் அடைவான், ஞானிகளோட சஞ்சரிக்கிறவன் ஞானம் அடைவான் அப்படின்னு சொல்லியிருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஹோக்மா அப்படிங்கிற வார்த்தை. இந்த ஹோக்மா அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு அறிவுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அறிவாக இருக்கிறதையும் ஞானம்னு சொல்லலாமான்னா சொல்லலாம். ஆனால் இந்த அறிவு என்பது நாலேஜ் கப்புள்டு வித் அன் இன்னர் குவாலிட்டி. இது வெறுமனே மண்டை மூளை அறிவு, ஒரு புஸ்தகங்கள் படித்ததுனால அல்லது அனுபவத்தினால அதிலிருந்து வர்றது மட்டும் இல்லை. நீங்கள் ஒரு ஞானியோட பழகிறதுனால எப்படி ஞானி ஆகுறீங்க? அவரை அப்படியே நீங்கள் வந்து அவர் எக்ஸ்பீரியன்ஸுக்கெல்லாம் கதை சொல்லி நீங்கள் அதை கேட்டு அப்படி ஞானி ஆகிறது இல்லை. உங்களுக்குள்ள ஒரு இன்னர் குவாலிட்டி இருக்கணும். அந்த குவாலிட்டி என்னன்னு சொல்லி சொன்னால்
அந்த அந்த குணாதிசயம் தான் ஞானம்னு சொல்கிறோம். அதனால தான் நிறைய பேருக்கு நிறைய படிச்சிருந்து கூட அறிவு நிரம்பின ஞானம் இல்லாமல் நடக்கிறவங்க இருக்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். நான் ஒரு டாக்டரை பார்த்தேன். அந்த டாக்டர் வந்து சிகரெட்டு குடிக்கிறாரு. அப்போ அவருக்கு அறிவு இருக்குதானா? கண்டிப்பாக அவருக்கு அறிவு இருக்குது. அந்த சிகரெட்டு குடிக்கிறதுனால இந்த நுரையீரல் எவ்வளோ பாதிக்கப்படும், எவ்வளோ வந்து அது எப்படி கருப்பாக மாறும், அதை புளிஞ்சா ஸ்பாஞ்சு மாதிரி இந்த இதுக்குள்ளே எவ்வளோ தண்ணி வரும்னு படம் பார்க்குற நமக்கே முதல் ரீலில் அதை தான் போட்டு காமிக்கிறாங்க. அப்படிங்கும்போது டாக்டருக்கு அது தெரியாதானா? கண்டிப்பாக அது தெரியும். அதை தான் படிச்சிருக்கிறாங்க. அவங்க அறிவு இருக்குது, அதனால உண்டாகிற தீமை குறித்து அறிவு இருக்குது. ஆனால் அவருடைய குணாதிசயத்தில் அது கன்வெர்ட் ஆகலை. அப்போது ஒரு வயதானவர்றதுனால ஆட்டோமேட்டிக்காக ஞானவான் ஆயிடுறாங்களான்னா கிடையாது. படிக்கிறதுனால ஞானவான் ஆயிடுறாங்களாம் கிடையாது. இது ஒரு குணாதிசயத்தை பொறுத்த ஒரு விஷயம். அப்போ அந்த குணாதிசயம் என்ன உண்டாகுது? அந்த குணாதிசயம் எப்படிப்பட்டதாக இருக்குதுன்னு சொன்னால், இட் கன்ஃபார்ம் டு காட்ஸ் கேரக்டர். தேவனுடைய குணாதிசயத்தை ஒத்ததாக ஒரு மனிதனுக்குள்ளாக ஒரு குணம் உண்டாகும் போது அவனை தான் ஞானிகள் என்று சொல்லுகிறார்கள். பர்பஸ் அண்ட் கேரக்டர் ஆஃப் காட், தேவனுடைய நோக்கத்தையும் தேவனுடைய குணாதிசயத்தையும் ஒத்துப்போகிற ஒரு உள்ளான மனுஷனுடைய இயல்போடு கூடிய இந்த அறிவை பயன்படுத்தும் பொழுது அது ஞானம் என்று சொல்லப்படுகிறது. அது ஏதோ ஒரு நாலேஜ் பர்சியூட் கிடையாது, ஒரு விதமான அறிவு பசியில இன்டலெக்சுவல் பர்சியூட் கிடையாது. அது ஒரு குவாலிட்டி என்பதை புரிந்து கொள்ளணும். அது மாத்திரமல்ல, த எபிலிட்டி ஆஃப் த இண்டிவிஜுவல் டு காண்டக்ட் ஹிஸ் லைஃப் இன் த பெஸ்ட் பாசிபிள் வே. நல்லா கவனிங்க. இந்த வாழ்வை சிறப்பாக அமைத்து கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப தேவனுக்கு பிடிச்ச விஷயம். நான் வந்து இந்த பென்டிகாஸ்டல் சபையில் பிறந்து வளர்ந்ததுனால என்னுடைய அறிவு, என்னுடைய நினைவு சரியாக இருக்கும்னு சொன்னால், எனக்கு என்ன நல்லா போதிச்சாங்கன்னு சொன்னால், அழகாக இருக்கக்கூடாது, நம்ம வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்ற மாதிரியே போதிச்சாங்க. அதாவது இங்கே நல்லா இருந்தால் அங்கே வந்து நரகம் கிடச்சிடும், இங்கே வந்து நீங்கள் சிறப்பாக வாழ்ந்தீங்கன்னா, செம்மையாக்கி வச்சிட்டிங்கன்னா, பொதுவாக நம்ம பசங்க வாலிப பையங்க அவ்வளோவா அழகுக்கு முக்கியம் கொடுக்கறதில்ல. நம்ம பாட்டுக்கு போயிடுவோம். எப்போ காதலிக்க ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் நம்ம தலைவாரவே ஆரம்பிப்போம். ஆனால் பெண்கள் வந்து பொதுவாகவே நல்லா இருக்கணும்னு விரும்புகிற ஆட்கள் பாருங்கள். அப்போது சபையில் வந்து தெளிவாக சொல்லிடுவாங்க, நல்லா இருக்கக்கூடாது, அழகுபடுத்தி கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வேதாகமும் தேவன் ஏதேன் தோட்டத்தை எப்படி வைத்தாருன்னு சொல்லி போட்டிருக்குன்னா, சிங்காரமான தோட்டத்தை உருவாக்கினார்னு போட்டிருக்கு. பார்த்து செஞ்சாராம். அதில் நெளிவு சுழிவுலாம் சில இடங்களில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். தூண்கள்லாம் வந்து நம்ம கட்டடம் கட்டியிருந்தோன்னா ஒரு முழுன்னு ஒரு கட்டையை நிறுத்தி மேலே தாங்கி பிடிக்கணும் அவ்வளவுதானே அப்படின்ற மாதிரி நிறுத்தியிருப்போம். ஆனால் அதுக்குள்ளாக நெளிவும் சுழிவும் பூவும் அப்படி வரைஞ்சிருப்பாங்க பாருங்கள், ஒரு அழகுபடுத்தியிருப்பாங்க. அதுதான் சிங்காரம்னு சொல்கிறோம். அவ்வளோ அழகுபடுத்தியிருக்கிற ஒரு தேவன். ஸோ நம்ம வாழ்க்கையை ஏனதோன்னு வாழ்றது தேவனுக்கு பிரியமானதல்ல. இந்த வாழ்க்கையை எந்த அளவுக்கு பெஸ்ட் பாசிபிளாக மாற்றிக்கொள்ள முடியுமோ, எனக்கு தேவன் தந்திருக்கிற திறன்கள், என்னால் வளர்த்து கொள்ளக்கூடிய காரியங்கள், இவைகளை எல்லாம் வைத்துக்கொண்டு இந்த வாழ்வை எவ்வளவு சிறப்பானதாக்கி கொள்ள முடியுமோ அப்படி சிறப்பாக மாற்றிக்கொள்கிறவர்களை ஞானிகள் என்று எபிரேயர்கள் யோசிக்கிறாங்க. அதை தான் சொல்றாங்க, த பெஸ்ட் பாசிபிள் வே அண்ட் டு த பெஸ்ட் பாசிபிள் எஃபெக்ட். ஒருவனுடைய வாழ்க்கை அவன் கான்டாக்ட் பண்ணணும், நடத்தி கொள்ளணும். தரித்திரனையும் ஐஸ்வர்யவானையும் தேவன் தான் உண்டாக்கினாரு. அவர்கள் இருவரும் ஒருவர் சந்திக்கிறார்கள். தரித்திரனும் ஐஸ்வர்யவானும் ஒருவர் சந்திக்கிறார்கள். அவர்கள் இருவரையும் உண்டாக்கினவர் தேவனே அப்படின்ற வார்த்தை வந்து எப்படி புரிந்து கொள்ளப்பட்டிருக்குது? ஏதோ தரித்திரனையும் இவர் தான் உண்டாக்குனாரு, நீ தரித்திரனாயிரு, ஐஸ்வர்யவன் வந்து நீ ஐஸ்வர்யனாயிருன்னு உண்டாக்குனாருன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி புரிஞ்சுக்கிறோம். அப்படி கிடையாது. நீங்கள் இன்றைக்கி ஐஸ்வர்யவான்களாய் மாறி இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கை வரலாறும் வாசித்து பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் தரித்திரராக இருந்தோம், அங்கே படுத்திருந்தோம், இங்கே படுத்திருந்தோம். இப்போ நீங்கள் அம்பானியை போய் கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறார், நான் பெட்ரோல் போட்டுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து பெட்ரோல் விற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக மொத்தத்தையும் அவங்க தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. எப்படி தரித்திரனாக தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒருத்தன் எப்படி ஐஸ்வர்யனாக மாறினா? அப்போ உண்டாக்கும் போது தேவன் ஒருவனை தரித்திரனாகவோ ஐஸ்வர்யவனாகவோ உண்டாக்குகிறது இல்லை. உண்டாக்கும் போது ரெண்டு பேரும் குழந்தையாக தான் உண்டாக்குனாரு. ஆனால் எவன் ஒருவன் தேவன் தந்த ஞானத்தை பயன்படுத்தி தன்னுடைய வாழ்க்கையை செழிப்பாக மாற்றிக்கொள்கிறானோ, ஞானிகளாய் மாறுகிறானோ, ஞானினா ஏதோ தாடி வச்சுக்கிட்டு வெள்ளை தாடி வச்சுக்கிட்டு நிறைய நேரத்தில் வருங்க, இந்த வெள்ளை தாடி வச்சிருந்தா தான் ஞானின்னே ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்ம ஞானின்னு ஒருத்தரை படம் வரைய சொன்னால், ஒரு செயின்ட்டை படம் வரைப்பா, ஒரு சேஜை படம் வர, ஒரு ஒரு ஞானியை படம் வரேன்னு சொன்னால் அவருக்கு கண்டிப்பாக தாடி இருக்கணும்னு நினச்சிக்கிறோம். ஞானி மாதிரி காமிக்கிறதுக்காகவே நிறைய பேர் தாடி வளர்த்துக்கிறாங்க. அந்த தாடி
அப்படியே ஒரு ஒரு கலர் ஒரு வகையான துணிகளை போட்டுட்டு அப்படியே போகிற மாதிரி ஒரு கற்பனை நமக்கு இருக்குது. ஆனால் அப்போவே அவங்க வாழ்க்கை செம்மையாக மாற்றிக்கொள்ள போகிறதில்ல, ஐஸ்வர்யமாக மாற்றிக்கொள்ள போகிறதில்ல. வாலிபத்திலேயே தான் இந்த முடிவு எடுக்க முடியும். அப்போ வாலிபத்திலேயே ஒருவன் ஞானியாக இருக்க முடியும் அப்படின்றதான் சொல்ல வரேன் நான். வயசான பிறகு தான் ஞானி ஆகணுன்ற அவசியம் இல்லை. நீங்கள் வாலிபத்தில் இந்த வாழ்க்கையை எப்படி மாற்றிக்கொள்ள போகிறேன். நிறைய பேருக்கு அந்த ஞானம் இல்லாததுனால தான் படிக்கிற பசங்க ஏதோ படிப்புன்றது ஒரு கசப்பு மாதிரியும் ஒரு டிசிப்ளினுக்குள்ளே வர்றதுன்றது ஒரு பெரிய சுமை மாதிரியும் ஏன் தோணுதுன்னு சொன்னால் அவங்க வாழ்க்கையை ஏனோ தானோ என்று நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இருக்கிற பெஸ்ட் பாசிபிலிட்டியே சூஸ் பண்ண மாட்டேன்றாங்க. அதுதான் விஸ்டம். அப்படி சூஸ் பண்ணுறது தான் விஸ்டம். அதனால தான் கர்த்தருக்கு பயப்படுதல ஞானத்தின் ஆரம்பம், இளமையில உன் சிருஷ்டிக்கிற நினை, இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்குன்னு சொன்னால் அப்போ தான் நீ வாழ்க்கையில் வெற்றி அடையும்படியாக யோசிப்ப. அதான் ரொம்ப முக்கியம். அது மாத்திரமில்லை, இந்த நான் சொன்னது போல் இந்த ஞானம் என்பது குணாதிசயத்தை பொறுத்தது. அது எப்படிப்பட்ட குணாதிசயத்தை உடையதாக இருக்குதுன்னு ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன். நீதிமொழிகள் 8வது அதிகாரம் 12வது வசனம் நம்ம வாசித்தோம். அதை தொடர்ந்து நான் வாசிக்கிறேன். 12வது வசனத்தில், ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி நல் யுக்தியான அறிவுகளை கண்டடைகிறேன். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பெருமையையும் அகந்தையையும் தீய வழியையும் புரட்டு வாயையும் நான் வெறுக்கிறேன். இப்போ முதல்ல என்ன சொல்லியிருக்குது? கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுதல்னா என்னவா? தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அப்போ தீமையை வெறுப்பதே ஞானத்தின் ஆரம்பம் அப்படின்னு சொல்லலாம். A is equal to B, B is equal to C, so A is equal to C. கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்தின் ஆரம்பம். தீமையை வெறுப்பது கர்த்தருக்கு பயப்படுதல். அப்போ தீமையை வெறுப்பதே ஞானத்தின் ஆரம்பம். நான் தீமைனா என்ன, அதை எப்படி வெறுக்கணும், அதுக்குள்ளே நான் இப்போ போகலை. ஆனால் பொதுவாக எபிரேயர்கள் தீமைன்னு எதை யோசித்தாங்கன்னா, அவர்களுடைய குலத்துக்கு விரோதமாக ஒரு தனிப்பட்ட மனிதன் செய்கிற ஒரு தவறு கிடையாது. அவங்களுடைய மொத்த அந்த ஜனத்திற்கு, மொத்த யூத குலத்திற்கு விரோதமாக யாராவது ஏதாவது செஞ்சாங்கன்னு சொன்னால், அவங்க பேர் கெட்டு போகிற மாதிரி ஏதாவது செஞ்சாங்கன்னா அதை தீமை அப்படின்ற மாதிரி பேசியிருக்கிறாங்க. அதை பற்றி நம்ம பிறகு பார்ப்போம். நான் அடுத்த பகுதியை தான் வாசிக்க விரும்புகிறேன். பெருமையையும் அகந்தையையும், இது ரெண்டும் ஆட்டிடியூடு பாருங்கள். ஒரு நபருடைய ஆட்டிடியூட், பெருமை அகந்தை. ரெண்டாவது தீய வழி, இது நடக்கை, ஓகே, பிஹேவியர். மூன்றாவது புரட்டு வாய், இது பேச்சு. அப்போது எப்படி ஞானம் வெளிப்படுது அல்லது எப்படி மூடத்தனம் வெளிப்படுதுன்னா இந்த 3 வகையில் தான் வெளிப்படுது. ஒன்று நம்முடைய ஆட்டிடியூட், மனோபாவத்தின் மூலமாக வெளிப்படுகிறது. இவன் ஞானியா மூடனான்னு தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது தீமை, இந்த பிஹேவியர் மூலமாக வெளிப்படுது. மூன்றாவது நம்முடைய வாய் வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுகிறது. இதுதான் பவுல், நான் குழந்தையாக இருந்தபோது குழந்தை கேட்டவைகளை சிந்தித்தேன், யோசித்தேன், பேசினேன் அப்படின்னு சொல்லுவார். சிந்தனை, பேச்சு, யோசனை அதெல்லாம் சொல்கிறார். நான் புருஷனான போது இவைகளை ஒழித்து விட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே ஞானத்துக்குள்ள டிஃப்ரென்ஸும் அதுதான் சொல்லியிருக்குது. நீங்கள் ஞானம் என்பதை தொடர்ந்து பார்த்தாலே வாயை எந்த அளவுக்கு நம்ம சரியாக உபயோகப்படுத்துகிறோம், பேச வேண்டிய இடத்துல எப்படி பேசுகிறோம், பேசக்கூடாத இடத்துல எப்படி பேசாமல் இருக்கிறோன்றதை பொறுத்து தான் ஞானினே சொல்லப்பட்டிருக்குது. அப்போ புரட்டு வாய், அதை நான் வெறுக்கிறேன், இவங்கெல்லாம் ஞானிகள் கிடையாது அப்படின்னு ஞானம் சொல்கிறது. ஞானமாகிய நான் விவேகத்தோட வாசம் பண்ணி அப்படின்னு ஆரம்பிக்குது. இந்த ஞானமே பேசுது, நான் யாரை வெறுக்கிறேன், நான் யார்கிட்ட இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. யார்கிட்ட இருக்க மாட்டேன்? இப்போ பணம் பேசுனா என்ன சொல்லும்? பணம் நான் யார்கிட்ட இருக்க மாட்டேன்னு சொல்லும். யார் ஒருத்தன் என்னை மதிக்கலையோ, யார் ஒருத்தர் தெரியாத தொழிலில் என்னை கொண்டு போய் முதலீடு பண்ணுகிறார்களோ அவர்களோட நான் இருக்கவே மாட்டேன். யார் அதிகமாக கடன் வாங்குறார்களோ அவர்களிடத்துல நான் தங்கவே மாட்டேன் அப்படின்னு மணி பேசும். அதுபோல் ஞானம், விஸ்டம் என்ன பேசுதுன்னு சொன்னால், யார்கிட்ட நான் இருக்க மாட்டேன்னா இந்த பெருமையும் அகந்தையும் உள்ளவர்கிட்ட நான் இருக்க மாட்டேன். தீய வழிகளில் பிஹேவியரில் இருக்கிறவங்கள்ட்ட நான் இருக்க மாட்டேன். இந்த வாயை எப்படி பயன்படுத்துன்னு தெரியாதவங்கள்ட்ட நான் என்ன பண்ண போகிறதில்ல, இருக்க போகிறதில்ல அப்படின்னு சொல்லுது. அங்கெல்லாம் நான் வாசம் பண்ண மாட்டேன். இந்த பெருமையும் அகந்தையும் அப்படின்றது இந்த நீங்கள் இப்போ கேட்குறேன்னு வச்சிங்களேன், இங்கே யாரெல்லாம் பெருமை உள்ளவர்கள் இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் யாரும் கை வைத்த மாட்டீங்க. யாரும் தாங்களே பெருமைன்னு சொல்லிக்கிறது இல்லை. அதுவே ஒரு வகையான பெருமை தானே. அடிக்கடி நம்ம இப்படி சொல்கிறது உண்டு, நான் தாழ்மையோடு கூட சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லியே எல்லா பெருமையும் பேசிடுவோம். ஏன்னா நமக்கு இந்த பெருமைனா என்னன்னு தெரியறதில்லை. நிறைய பேருக்கு நமக்கு இன்னும் அவ்வளோ பெருமை இல்லைன்ற மாதிரி தான் நினைப்போம். ஆனால் பெருமைனா என்னென்னா, என்னை நான் முக்கியத்துவப்படுத்தி கொள்வது, எனக்கு நான் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கிறது. இது பெருமையுடைய ஒரு
கேரக்டர். அதாவது ஒரு வேலையை செஞ்சிட்டோம், ஒரு வேலை நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த வேலையை செஞ்சிட்டோம். அந்த வேலையை செஞ்சிட்டா தான் அந்த வேலையை செஞ்சேன்னு எல்லாருக்கும் தெரியணும்னு நினைப்பாங்க. யாரும் மிஸ் பண்ணிடக்கூடாது, தன்னை நோட்டீஸ் பண்ணணும். நானும் ரவுடி தான், ஜெயிலுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அந்த கணக்கில் வருவீங்க. அப்போ எனக்கு அப்படிலாம் கிடையாது பிரதர் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை கொஞ்சம் வேறு மாதிரி சொல்கிறேன். ஒரு செய்ய வேண்டிய வேலை இருக்குது, ஆனால் அந்த வேலையை நம்ம செய்கிறதுனால நாம தான் செஞ்சோன்னு யாருக்கும் தெரிய போகிறதில்ல. அதனால நான் அதை செய்யாமல் விட்டுடுறேன், அதுவும் பெருமை தான். ஏன்னா என்னை யாரும் நோட்டீஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம வீடுகளில் பார்த்துருக்குறோம், நானும் நீங்களும் கூட குழந்தைகளாக இருந்தபோது, பிள்ளைகளாக வளரும் பொழுதோ அல்லது இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளோ இதை செய்கிறத நம்ம பார்ப்போம். வீட்டில் ஒரு பொருள் இருக்கும், ஒரு டம்ளரோ ஒரு ஏதோ ஒரு பாத்திரமோ அங்கே இருக்கும். அந்த பிள்ளை அதை தாண்டி போகும், அதை எடுத்து வைக்காது, அது குதிச்சு ஜம்ப் பண்ணிலாம் போகும். அதை பார்த்து அதை எடுத்து வைக்க வேண்டியதானேன்னு கேட்டால், இது நான் குடிச்சிட்டு வைக்கல, தம்பி தான் குடிச்சிட்டு வச்சான், அக்கா தான் குடிச்சிட்டு வச்சாங்க, அதை நான் வைக்கலை அப்படின்னு சொல்லும். இது நம்ம வீட்டு பொருள், அது இங்கே இருக்க வேண்டிய இடம் இது இல்லை, இதை நம்ம சரியான இடத்துல வைப்போம் அப்படின்னு அதுக்கு வராது. இதெல்லாம் பெருமைன்னு சொல்லப்பட்டிருக்குது. உங்களால் நம்ப முடியுதா? அதாவது என்னை எல்லாரும் நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்படின்னா நான் ஒரு காரியத்தை செய்வேன், அல்லது செஞ்சுட்டு இந்த காரியத்தை நான் தான் செய்தேன்னு எல்லாரையும் நோட்டீஸ் பண்ண வைப்பேன். இன்ஃப்ளேட்டட் ஹெட், வீங்கி போன தலை. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். சொல்லுவாங்க, தீக்குச்சி இருக்கு இல்லையா, அந்த தீக்குச்சியில் தலையில் ரொம்ப கனம் இருக்குமா, அதனால தான் அந்த பட்டுன்னு பற்றிக்குதான். தலையில் ரொம்ப கனம் இருந்தால் டக்குன்னு பற்றிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் உடனே கோபமாயிடுவாங்க, என்னை யாரும் கவனிக்கலை, எனக்கு யாரும் இம்பார்ட்டன்ஸ் தரல அப்படின்னு சொல்லுவாங்க. நான் ஒரு முறை ஒரு மீட்டிங் அட்டன் பண்ணியிருக்கும் போது ஒரு பெரிய குழப்பம் நடந்துட்டு இருந்தது கீழே. என்னன்னு போய் விசாரித்தா, விசிட் பண்ண வந்த அந்த பிரசங்கியார், அங்கே யார் அன்றைக்கி பிரசங்கம் பண்ணுறதுக்காக வர வைக்கப்பட்டிருந்தாரோ அவர் கொஞ்சம் பெரிய ஆள், அவரை வர வச்சுருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000 பேர் அதில் கலந்துட்டுருக்குறாங்க மீட்டிங்கில். கீழே ஒரே பிரச்சனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ஆக்சஸ் இருந்ததுனால நான் போய் பார்க்குறேன். பார்த்தா அங்கே என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அந்த ஊழியக்காரர் என்ன கேட்குறாருன்னா, எல்லாருக்கும் கொடுக்குற சாப்பாடு, அதாவது இந்த 3000 அட்டண்டன்ஸ் இருக்காங்கல்ல, டெலிகேட்ஸு, இவங்களுக்கு கொடுக்குற சாப்பாடே தான் எனக்கும் கொடுப்பீங்களான்னு கேட்டுட்டு அவர் பிரச்சனை பண்ணுறார். எனக்கு ஸ்பெஷல் சாப்பாடு இல்லையே அப்படின்னு பிரச்சனை பண்ணுறார். அப்போது சாப்பாடு கொடுக்குறதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது, நல்ல சாப்பாடு கொடுக்கணும், ஏன்னா அவங்க நின்று பண்ணுறாங்க, அதெல்லாம் இல்லை. ஆனால் என்னன்னா, நான் எவ்வளோ முக்கியமானவன்றதை நீங்கள் கண்டுக்காமல் விட்டுட்டீங்களே அப்படிங்கிறது தான் அங்கே வெளிப்படுகிற ஒரு விஷயமா இருக்குது. இது ப்ரைடு, அரகன்ஸ் அப்படின்னு சொல்லுகிற அகந்தைக்கும் இந்த பெருமைக்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், இது தன்னைத்தானே உயர்வாக நினைக்கும். அரகன்ஸ்ன்றது மற்ற எல்லாரை காட்டிலும் தன்னை உயர்வாக வைத்துக்கொள்ளும். எப்படின்னு சொல்கிறேன், இந்த அகந்தை உள்ளவர்களுடைய யோசனை எப்படி இருக்குன்னா, தான் ஒருபோதும் தவறே செய்ய மாட்டோம், தனக்கு தவறே செய்ய தெரியாது, ஏன்னா அவருக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும். அது மாத்திரம் இல்லாமல், எல்லாம் தெரியுன்ற எண்ணம் மாத்திரம் இல்லை, அவருக்கு தெரியாததை கூட தெரிஞ்சதாக காண்பித்து கொள்ள விரும்புவார். இப்போ ஒரு கும்பலில் நின்று பேசிகிட்டு இருக்கிறாங்க, அவங்க பேசுகிற விஷயத்தை பற்றி இவருக்கு எந்த அனுபவமும் இல்லைனா கூட தனக்கு தெரியாது என்பது அவர்களுக்கு தெரிந்திடக்கூடாது என்று நினைப்பார். அப்போ பாருங்கள் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு, அது ஒரு எடுத்துக்காட்டு இப்படி சொல்லலாம். நீச்சல் அடிக்கிறத பற்றி எல்லாரும் பேசிகிட்டு இருக்கிறாங்க, இவருக்கு நீச்சல் பற்றி தெரியாது, இவர் தண்ணி பக்கமே போனது கிடையாதுன்னா கூட எனக்கு நல்லா நீச்சல் அடிக்க தெரியும்னு சொல்லுவார். எங்கே ப்ராப்ளம் வரும்னா, சரி நீச்சல் அடிக்க போயிடுவோன்னு சொல்லி கூப்பிட்டு போய் இவரும் தண்ணிக்குள்ளே இறங்குற அளவுக்கு தனக்குத்தானே தீமையை வளர்த்து கொள்ளக்கூடிய, தனக்குத்தாமே தீமையை வருவித்து கொள்ளக்கூடிய அளவிற்கு இந்த அகந்தை வேலை செய்கிறது. அதனால தான் விழுகைக்கு முன்னானது அகந்தைன்னு சொல்லியிருக்குது. விழுகைக்கு முன்னானது அகந்தை. இந்த அகந்தை உள்ளவர்கள் அவங்களே போய் ட்ராப்பில் மாட்டிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதுன்னு சொல்ல தெரியாது, எனக்கு இது தெரியாதுன்னு சொல்ல தெரியாது, அது இமேஜ் ப்ராப்ளம் ஆகிடும் அவங்களுக்கு. ஸோ இதெல்லாம் ஞானமற்றவர்களுடைய வாழ்க்கை முறை என்பதை நம்ம புரிந்து கொள்ளணும். விஸ்டம் என்ன, எப்படி 1 கொரிந்தியர் 13வது அதிகாரத்தில் அன்புனா என்னன்னு எழுதியிருக்குதோ, அதுபோல ஞானம்னா என்ன அப்படி எழுதணும்னா எப்படி எழுதலாம்னா, விஸ்டம் இஸ் பேஷியன்ஸ், விஸ்டம் வில் லிசன். ஞானம் என்பது மிகுந்த பொறுமையுடையது, அது கவனிக்கும் ஆற்றலுடையது. அது மாத்திரம் இல்லை, இட் வாட்சஸ், அது கேட்கும், கவனிக்கும். ஞானம்
காத்திருக்கும். ஞானம் எப்பொழுதும் ஜீவனை கண்டுபிடிக்கும். ஞானத்தினுடைய வேலையே ஜீவனை கண்டுபிடித்து கொடுக்கிறது தான். ஸோ ரெண்டாவது இந்த ஹோக்மா, அது ஜெனரல் விஸ்டம். அடுத்தது பினாவ். பினாவ் அப்படின்னு சொன்னால் அண்டர்ஸ்டாண்டிங் அல்லது புத்தி, அல்லது கிரீக்கில் சொல்ல போனால் சூனசிஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு வார்த்தை. இந்த அண்டர்ஸ்டாண்டிங், பினாவ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு இல்லையா, இது எப்பொழுதுமே ஒரு அதனுடைய சரியான ரூட் வேர்டு வந்து பில்டிங்லேருந்து வருது. எதையாவது ஒன்றை கட்டுகிறத பற்றி வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஞானத்தினாலே வீடு கட்டப்பட்டு புத்தியினாலே அல்லது விவேகத்தினாலே நிலைநிறுத்தப்படுகிறதுன்னு வரும். புத்தியினால தான் அது நிலைநிறுத்தப்படுகிறது. அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிறோம். நம்முடைய விஷயங்கள் எல்லாவற்றிலையும், நம்முடைய தோல்விகள் எல்லாவற்றுக்கும் ஒரு காரணம் தேடணும்னா அது எந்த வகையான தோல்வியாக இருக்கட்டும், பணப்பிரச்சனையாக இருக்கட்டும், குடும்ப பிரச்சனையாக இருக்கட்டும், உறவு பிரச்சனையாக இருக்கட்டும், முதலீடு பிரச்சனையாக இருக்கட்டும், வியாபார பிரச்சனையாக இருக்கட்டும், பிள்ளைகளை வளர்க்குறதுல பிரச்சனையாக இருக்கட்டும், எந்த பிரச்சனைகளுக்கு நீங்கள் என்னென்னமோ கதை சொன்னாலும் அது எல்லாத்தையும் ஒரு வார்த்தையில் சொல்லணும். எல்லாத்தையும் கழித்து கூட்டி பெருக்கி வகுத்து கடைசியில் ஒரு சம் ஆஃப் த டோட்டல் ஒன்று வந்ததுன்னு சொன்னால் அதுக்கு பேர் புத்தி இல்லாதது. நம்முடைய புத்தி குறைவினால தான் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங், அந்த விஷயத்தை குறித்த நம்முடைய புரிந்து கொள்ளுதல் குறைவாக இருக்கிறபடினால தான் அதில் நம்ம பிரச்சனைகளை சந்திக்கிறோம். இது எல்லாருக்கும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். அதனால தான் அதுக்கு பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு வச்சுருக்கிறாங்க. மிஸ்ஸஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு வைக்கலாம், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லலாம். ஏன்னா 1 பேதுருவில் அதான் சொல்லப்பட்டிருக்குது. புருஷர்மார் விவேகத்துடனே தங்கள் மனைவியுடனே வாழ்ந்து அப்படின்னு சொல்கிற இடத்துல வித் அண்டர்ஸ்டாண்டிங்னு போட்டிருக்குது. லிவ் வித் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ புரிந்து கொள்ளுதல் என்பது எப்படி ஞானமும் புத்தியும் சேர்ந்து தான் இங்கே வந்து வேலை செய்யும். ஞானம் இல்லாமல் புத்தி அப்படிங்கிற ஒன்று எக்ஸிஸ்டே ஆக முடியாது. ஞானம் அப்படின்றது ஒன்று இருந்தால் தான் புத்தின்ற ஒன்று எக்ஸிஸ்ட் ஆக முடியும். ஆனால் இந்த புத்தி இல்லாமல் ஞானம் ஒர்க் ஆகாது. எனக்கு ஞானம் மட்டும் இருக்குது, புத்தி இல்லை அப்படின்னா அது வந்து வேலை செய்யாத ஒரு மோட்டர் மாதிரி சும்மா உட்காந்துருக்குமே தவிர அது வேலை செய்ய முடியாது. இப்போ ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னு சொன்னால் எப்பொழுதுமே எபிரேயர்கள் எப்படி யோசிக்கிறாங்கன்னா, இந்த ஹோக்மா அப்படிங்கிறது வந்து மேல் அப்படி யோசிக்கிறாங்க. இந்த பினாவ் அப்படின்ற விஸ்டம் வந்து ஃபீமேல் அப்படி யோசிக்கிறாங்க. ஏன்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் தான் வந்து ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ், சொல்லப்படாதவைகளையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த பினாவ் விஸ்டத்துக்கு இருக்கிறதுனால அது வந்து பெண்மை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது ரெண்டுமே இருக்கணும். இது ரெண்டுமே இருந்தால் தான் இது ஒன்று தனியாக இருப்பது தேவனுக்கு சித்தம் அல்ல, ஞானம் தனியாக இருப்பது தேவனுக்கு சித்தம் இல்லை அப்படின்ற மாதிரி இது ரெண்டுமே சேர்த்தே வைத்திருக்கிறாங்க. எப்படின்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒரு இருட்டில் போயிட்டுருக்கிறீங்க, பயங்கரமான இருட்டு, உங்கள் கையே உங்களுக்கு தெரியாத அளவுக்கு இருட்டில் நீங்கள் போயிட்டுருக்கிறீங்க. இந்த நேரத்தில் திடீர்னு மின்னலை போல ஒரு வெளிச்சம் பிரகாசிக்குது. உங்களை சுற்றி ஒரு 30 வினாடிகளுக்கு ஒரு வெளிச்சம் பிரகாசிச்சு மறுபடியும் இருட்டாயிடுது. இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த வெளிச்சத்தில் என்னவெல்லாம் பார்த்தோமோ அதை மறுபடியுமாக ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி மறுபடியும் நம்மளோட நினைவு கொண்டு வந்து நம்முடைய வழிகளில் இந்த இருட்டில் எப்படி கடந்து போகிறது அப்படின்றத யோசிப்போம். இப்போ இதில் இந்த வெளிச்சம் அடிச்சது பார்த்தீங்களா, இதுதான் ஞானம். அந்த 30 செகண்டுக்கு அடித்த வெளிச்சம் இருக்குல்ல, ஃப்ளாஷு, இது ஞானம். இந்த மறுபடியும் இருட்டு வந்த பிறகு எதெல்லாம் இந்த வெளிச்சத்தில் பார்த்தோமோ அதை வைத்துக்கொண்டு நம்முடைய பாதையை கண்டுபிடிக்கிறோமே, அது புத்தி என்று சொல்லப்பட்டிருக்கு. விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த புத்தி வந்து அனலிட்டிக் விஸ்டம், அதுதான் சூனசிஸ் என்று சொல்லப்படுகிற அனலிட்டிக் விஸ்டம். the ability to discern critical difference. இதை தான் சாலமோன் கேட்குறான், ஆண்டவரே எனக்கு இந்த ஜனங்க சொல்லுகிறது போது நியாயம் சொல்லுவதற்கான அந்த அறிவு எனக்கு வேண்டும், அந்த புத்தி எனக்கு வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்கறத நம்ம பார்க்குறோம். the ability to discern critical difference between situations. இரண்டு ஒரே மாதிரியான சூழ்நிலைகள் இடையில் இருக்கிற சின்ன சின்ன வித்தியாசங்களை கண்டுபிடிக்கக்கூடிய ஆற்றல் எதில் இருக்குதுன்னா இந்த புத்தியில் இருக்குது பாருங்க. அதனால தான் இந்த புத்தி என்பதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கணும் நம்ம, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதுக்கு. இப்போ ஜூயிஷ் ப்ரேயர்ஸ் இருக்குது. ஜூயிஷில் வந்து இப்போ நம்ம எப்படி இந்த 1000 ஸ்தோத்திர பலிலாம் சொல்லுவோம் பாருங்க. செங்கடலை பிளந்தவரே உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், முதலைகளை பிளந்த அறுத்து போட்டவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், கண்மலையில் தண்ணீரை வர பண்ணினவரை உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன்னு சொல்லுவாங்களே, அதுபோல் அவங்க நிறைய ப்ரேயர் வச்சுருப்பாங்க. அதில் ஒரு ப்ரேயர் பாருங்கள், என்ன ப்ரேயர் பண்ணுறாங்களாம்,
சேவல்களுக்கு புத்தியை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். சேவல்களுக்கு புத்தியை தந்தவரே, என்ன புத்தியை தந்துட்டாராம் அவரு? இரவுக்கும் பகலுக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்கக்கூடிய அளவிற்கு அதுக்கு புத்தியை தந்தீங்களே, அதுக்காக நன்றி. நாமளும் தான் பார்ப்போம், இரவுக்கும் பகலுக்கும் எங்களுக்கு வித்தியாசம் தெரியாதானா? அந்த சேவலை ஏன் சொன்னாங்கன்னா, இருட்டா இருக்கும் பொழுதே, ஒரு 4 மணி போல இருட்டாக தான் இருக்கும், நம்மளை எழுப்பி விட்டு இது பகலுன்னு சொன்னால் நம்ப மாட்டோம். நம்ம 8 மணிக்கே நம்புறது இல்லை, அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சான்னு கேட்குற ஆள் நம்ம. ஆனால் இந்த சேவல் என்ன பண்ணுது பாருங்க, இருளாக இருக்கும் பொழுது இருக்கிறது போல பார்க்காமல் உண்மையான நிலவரத்தை பார்த்து கூவுகிறது. இட்ஸ் நாட் சீயிங் வாட் இட் இஸ், இட் இஸ் சீயிங் வாட் இட் கமிங். உண்மையிலே என்ன வந்து கொண்டிருக்கிறது என்பதை பார்க்கிறது. இதுக்கு தான் புத்தி தேவை. இருக்கிற மாதிரி பார்க்கறதுக்கு எனக்கு இப்போ கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் கஷ்டத்தில் இருக்கிறேன் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு, அப்படின்னு பேசுறதுக்கு ஒரு பெரிய புத்தி தேவையில்லை. ஆனால் நான் இருட்டில் இருக்கும் பொழுது இதோ விடியற்காலை வந்து கொண்டிருக்கிறது என்ற புத்தி எனக்கு இருக்குமானால், சேவலை போல என்னால் கூவ முடியும்னு சொன்னால், வருது எனக்கு வெளிச்சம் வருது, இப்படியே இருட்டு இருக்க போகிறதில்ல, இதோ முடிஞ்சிருச்சு, இன்னும் கொஞ்சம் நேரத்தில், இப்போ பார்க்குறதுக்கெல்லாம் திக்காக தான் இருக்குது, ஆனால் இன்னும் ஒரு நொடி இப்படி திரும்பும் பொழுது டக்குன்னு வெளிச்சம் வந்துடும் அப்படின்ற அறிவு புத்தி இந்த சேவலுக்கு இருக்கிறது போல நமக்கு இருந்ததுன்னா கூட நலமாக இருக்கும் பாருங்க. ஸோ நம்ம பொதுவாக அதிகமாக வசனம் எடுத்து நான் உங்களுக்கு சொல்கிறதில்ல, சும்மா பேசுகிறோம். ஆனால் இன்றைக்கி டீச்சிங் மாதிரி, இது ஒரு ப்ரீச்சிங் மாதிரி இல்லாமல் டீச்சிங் மாதிரி இருக்கிறதுனால சில வசனங்களை உங்களுக்கு காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். என்னோட கூட சேர்ந்து நீங்களும் எடுத்துக்கொள்ளலாம். 1 நாளாகமம் 12வது அதிகாரம் 32வது வசனம். இந்த பினாவ் விஸ்டம் அதை எப்படி வேதாகமத்தில் பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னன்னா, இந்த 1 நாளாகமம் 12வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா இசக்கார் புத்திரர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இந்த இசக்கார் புத்திரரோட வேலை, அவங்களுக்கு என்ன ஆண்டவருடைய ஜாப் டிஸ்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னால், அவங்க அந்தந்த காலத்தில் இன்னின்ன காலத்தில் இஸ்ரவேல் புத்திரர் என்னென்னது செய்யணும் அப்படின்னு பார்க்கிற அந்த புத்தி, அதை அறிகிற ஒரு அறிவு. இசக்கார் புத்திரரில் இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை சொல்லத்தக்க, அறிந்து அந்த வருது இல்லையா, அதுதான் பினாவுன்னு போட்டிருக்கு, அறிந்து. அப்போ இந்த பினாவ் அப்படின்னா பாருங்க, சில விஷயங்கள் 5 வருஷத்துக்கு முன்னால் பயன்பட்டது இப்போ நமக்கு பயன்படுறதில்லை. நான் 12வது வகுப்பு படிக்கும்போது டைப்ரைட்டர் மிஷினுக்கு அந்த இன்ஸ்டியூட்டுக்கு போகாதாலே இல்லை. டைப்ரைட்டர் கற்றுக்கிறது வாழ்க்கையில் ஒரு பகுதியாக 6வது விரல் போல் இருந்துச்சு. இன்றைக்கி டைப்ரைட்டிங் மிஷினை மியூசியத்தில் தான் பார்க்க முடியுது. அன்றைக்கி யாராவது என்கிட்ட டைப்ரைட்டிங்லாம் இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து செல்லுபடி ஆகாதுங்கன்னா என்னால் நம்பியிருக்கவே முடியாது. ஏன்னா நமக்கு தெரியாது, இன்னும் 5 வருஷம் கழித்து இது உபயோகப்படாமல் போகுன்றது நமக்கு தெரியாது. மீதி அந்த ஃபிலிம் ரோல் இருக்கும், 32 ஃபோட்டோ எடுக்க முடியும் ஒரு இதில், அதுக்கப்புறமா தான் அதை கழுவே போவாங்க. இப்போ அந்த ஃபிலிம்லாம் நீங்கள் தேடி கண்டுபிடிச்சா கூட கிடைக்காது. ஏன்னா ஒரு காலத்தில் உபயோகமானது இப்போ உபயோகம் இல்லாதது போல இப்போ உபயோகப்பட்டு கொண்டு இருக்கிறது. இப்போ யாராவது சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபேஸ்புக்கெலாம் இன்னும் கொஞ்சம் நாளில் போயிடுங்க, அல்லது இந்த மொபைல்லாம் இன்னும் கொஞ்சம் நாளில் இல்லாமல் போய்டுன்னு சொன்னால், அது எப்படி இது இல்லாத ஒரு வாழ்க்கை அப்படின்ற மாதிரி யோசிப்போம். ஆனால் இன்னும் 5 வருடங்கள் கழித்து என்ன வரப்போகிறது என்பதை அறிந்து கொண்டோமானால் நாம் அதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ இன்வெஸ்டர்ஸ்லாம் அதை தான் யோசிக்கிறாங்க. என்ன யோசிக்கிறாங்க, இன்றைக்கி இந்த கம்பெனி இப்படி இருக்குது, இன்னும் இந்த 5 வருஷம் கழித்த பிறகு இந்த கம்பெனி இறங்குமா ஏறுமா, அதுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுவோம், நம்ம முதலீடு பண்ணுவோம், அப்படி யோசிக்கிறாங்க. இஸ்ரவேலர் செய்ய வேண்டியது என்னதென்று அறிந்து காலா காலங்களுக்கு தகுந்த யோசனை, சீசனல் திங்கிங், இந்த சீசனுக்கு இது உதவுமா அப்படின்னு தெரிந்து கொள்கிறது இருக்கு இல்லையா, அதுதான் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லியிருக்கு. இது தேவனிடத்திலிருந்து வர வேண்டிய ஒரு விஷயன்றதை நம்ம புரிந்து கொள்ளணும். நாம் ஏதோ வெறும் உலக அறிவில் போயிட்டுருக்கிற ஆள் மட்டும் கிடையாது. நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்னு சொல்கிறோம், ஆவிக்குரியவர்கள்னு சொல்கிறோம். அப்போ என்ன வித்தியாசம் இதில், மற்றவர்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம், ஏன் பைபிளை படிச்சுட்டு இருக்கிறோம், ஏன் ஜெபம் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அறிவு, இந்த ஞானம் சம்பந்தப்பட்டவைகள் தேவனோடு கூட ஒரு சம்மந்தப்பட்டிருக்கிறதுனால, தேவனை நம்புகிற நமக்கு, தேவனை அறிந்திருக்கிற நமக்கு அவரோட எப்படி பேச வேண்டும்னு உங்களுக்கு தெரியுமானால், அவரிடத்திலிருந்து எப்படி தகவல்களை பெற்றுக்கொள்ளணுன்ற விஷயம் தெரியுமானால், இந்த புத்தி விளங்குகிறத நம்ம பார்க்கலாம்.
இந்த காலத்தில் இதை செய்கிறோம். இந்த ஒரு 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 நேரத்தில் பாருங்கள், இன்ஜினியரிங் தான் எல்லாரும் படிச்சுட்டு இருந்தாங்க. இன்ஜினியர்னா ஒரு மதிப்புக்குள்ள ஒரு விஷயம் இல்லையா? இப்போ அந்த இன்ஜினியரிங்கை தான் எல்லாரும் வேலையில்லா பட்டாதாரின்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதை தான் எல்லா மீம்ஸில் எல்லாத்துலேயும் தங்களை தாங்களே கிண்டல் பண்ணக்கூடிய அளவிற்கு அது ஒரு சாதாரணமான விஷயமா மாறி போச்சு. ஏன்னா ஓவர் க்ரௌட் ஆகிடுச்சு. அந்த இடம் ஓவர் க்ரௌடட் ஆகிட்டு எல்லாருக்கும் வேலை இல்லாமல் போகுது. ஸோ அதனால தான் இப்போல்லாம் ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி, ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்கிறாங்க. ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா ஒரு தொழில் துவங்குறீங்க, அது ஏற்கனவே நிறைய பேர் துவங்கின ஒரு தொழிலாக தான் இருக்கும். நம்ம துவங்குற தொழில் அங்கே ஏற்கனவே சண்டை நடந்துட்டு இருக்கு, போட்டி நடந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு சின்ன இடத்துக்குள்ள நிறையா சுறா மீன்கள் இருந்ததுன்னா ஒன்று கடிச்சு அந்த தண்ணீர் பரப்பெல்லாம் சிவப்பு கலராக மாறிடுறது போல இது வந்து ரெட் ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. அப்போ ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜினா என்ன சொல்கிறாங்கன்னா, யாருமே இதுவரை கையில் எடுக்காத ஒரு புதிய வகையான தொழிலை, புதிய வகையான பொருளை நான் விற்பவோ உற்பத்தி செய்யவோ செய்வேன். அப்படி செய்கிறதுனால யாரும் எங்கட அந்த இடத்துல ஃபீல்டுலேயே எனக்கு என்ன இல்லை, போட்டி இல்லை. நான் புது மாதிரியாக இந்த காரியங்களை நான் செய்கிறேன். புது மாதிரியாக காரியங்களை செய்கிறதுனால எனக்கு அங்கே போட்டியே இல்லை. அப்படியே போட்டி வரும்பொழுது நான் வந்து அதில் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக, சீனியர் பர்சனாக மாறிடுவேன். அப்படிங்கிறது ப்ளூ ஓஷன் ஸ்ட்ராட்டஜி. அதை செய்யுங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இந்த ஆங்ஸைட்டி, ஸ்ட்ரெஸ் இருக்காதுன்னு. நம்ம எப்படின்னு சொன்னால், ஏதோ நம்ம சம்பளத்துக்காக யோசிக்கிறதுனால ஏதோ ஒரு சின்ன வருமானம் வரணும். அப்போ எல்லாரும் எது பாப்புலராக இருக்குதோ, எது வந்து பிரபலியமாக இருக்கிறதோ, எது எல்லாராலையும் கற்றுக்கொள்ளப்படுகிறதோ அதே கோர்ஸில் நானும் போய் சேருவேன். அதே கோர்ஸில் நானும் அதே வேலையை நானும் துவங்குவேன், அதே தொழிலை நானும் துவங்குவேன். இதுதான் இப்போ வந்து பிரபலியமாக போயிட்டு இருக்குது, வேகமாக போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி நாம துவங்கும் பொழுது அதனுடைய டிமாண்ட் முடிஞ்சு போகிறதுனால பாருங்க, நாம வந்து உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, மாவு விற்க போனால் காத்தடிக்குதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மேலே பழி போட்டுருக்குறோம். ஆனால் இந்த புத்தி இருக்குமானால், அண்டர்ஸ்டாண்டிங், சீசன் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுற விஷயம் நமக்கு இருக்குமானா, இன்னும் ஒரு 10 வருடங்கள் கழித்து என்ன நடக்கும், இன்னும் ஒரு 5 வருடங்கள் கழிச்சு எந்த ஃபீல்டு வந்து பூம் ஆக போகுது, அதில் இன்றைக்கு நான் முதலீடு செய்ய போகிறேன். இன்றைக்கி ஒரு வேளை நான் பார்க்குறவங்க பைத்தியக்காரன் இதில் போய் படிச்சுட்டு இருக்கிறான்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது என்பது அந்த மாதிரி சிந்திக்கிற ஒரு விஷயங்கள் தான் இந்த 1 நாளாகவும் 12வது அதிகாரம் 32வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இன்னொரு விஷயம், தானியேல் 8வது அதிகாரம் 15வது வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, தரிசனத்தை பொருள் அறிய நான் வகை தேடும் பொழுது அப்படின்னு இருக்கும். இந்த தரிசனம் என்பது எல்லாரும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். நீங்கள், நான், தானியேல், நேபுகாத்நேச்சார், பார்வோன், யார் வேணால் தரிசனம் பார்க்கலாம். நீங்கள் ஏதாவது ரொம்ப அதிகமாக சாப்பிட்டு படுக்கிறானே கூட உங்களுக்கு சொப்பனம் வரும். எல்லாரும் தரிசனம் பார்க்கலாம். யார் ரேரிட்டி, யார் வந்து இந்த உலகத்தில் அரிய வகையான மக்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால், இந்த தரிசனத்துக்கு அர்த்தம் சொல்லுகிறவர்கள். அதனால தான் ராஜாக்கள் தரிசனம் பார்க்குறாங்க, ஆனால் அர்த்தம் சொல்கிறதுக்கு ஆளை தேடுறாங்க. தினமும் தரிசனம் பார்க்கறது பெரிய விஷயம் கிடையாது, அதுக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது. அப்போ யோசேப்பு, தானியேல் இவங்கெல்லாம் வந்து ஞானிகளாக கருதப்படுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து தரிசனத்துக்கான அர்த்தத்தை சொல்ல முடியுது. அந்த அர்த்தம் என்பது நாம் என்ன நினைக்கிறோம், தரிசனத்தை தந்தவரே நமக்கு அர்த்தத்தையும் தரணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் தானியேல் சொல்கிறான், இந்த தரிசனத்தை பார்த்துட்டேன். இதுக்கு பாருங்கள், நீங்கள் தானியேல் 8வது அதிகாரம் 15வது வசனம், தானியேலாகிய நான் இந்த தரிசனத்தை கண்டு அதன் பொருளை அறிய வகை தேடுகையில், இந்த அறிய இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் போட்டு. அதாவது தரிசனமும் அப்படியே வர்றதில்ல, என்னமோ படித்து என்னமோ செஞ்சு என்னதையோ தேடி அது வகை தேட வேண்டியிருக்குது அந்த பொருளை தேடுவதற்கு. அப்படி தான் யோசேப்பு வந்து அந்த இதுக்கு தரிசனத்துக்கு அர்த்தம் சொல்லும்போது சொல்லிட்டு அவன் சொல்கிறான், விவேகமும் ஞானமும் உடைய ஒருவனை இதுக்கு அதிகாரியாக வைங்க அப்படின்னு சொன்ன உடனே ராஜா சொல்கிறாரு, இந்த தரிசனத்துக்கு தேவன் உனக்கு அர்த்தத்தை விளங்கப்படுத்தினதுனால நீ தான் ஞானியும் விவேகியுமாக இருக்கிற அப்படின்னு சொல்கிறார். ஸோ இந்த தரிசனம் வாழ்க்கையில் எங்கே போய் சேர்றோம், என்ன பண்ண போகிறோம்னு எல்லாருக்கும் கோல் செட்டிங், எல்லாருக்கும் அதெல்லாம் வந்து இருக்குது பொதுவாக. ஆனால் அதை சரியான விதத்தில் இன்டர்பிரட் பண்ண தெரிந்தவர்களுக்காக உலகம் தேடிக்கொண்டிருக்கிறது. ஸோ இது எப்படி இந்த வகையான அறிவை பெற்றுக்கொள்கிறது, எப்படி இந்த வகையான அண்டர்ஸ்டாண்டிங்கை பெற்றுக்கொள்கிறது அப்படின்னு சொல்லி சொன்னால், நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 1 வசனத்தில் இப்படி சொல்லியிருக்கு. நீதிமொழிகள் 4வது அதிகாரம் 1 வசனம், என் மகனே கேள் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா வந்து மகனுக்கு சொல்கிறது போல எழுதப்பட்டிருக்குது. பிள்ளைகளே, நீங்கள் தகப்பன் போதகத்தை கேட்டு புத்தியை அடையும்படி கவனியுங்கள். இந்த கவனிக்கிறது இருக்குது பார்த்தீங்களா, லிசனிங் பண்ணுறது. ஒரு முறைக்கு கூட ஒரு முறை விளங்கி கொள்கிறது. எங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருது, கவனிக்காத போது.
சில சமயம் நமக்கு எல்லாமே கவனிச்சிட்ட மாதிரியே தெரியும். கணவன் மனைவிக்கு இடையில பிரச்சனைகள் அப்படி சொல்லுவாங்க. மனைவி வந்து வேலைக்கு போகிறாங்கன்னு வச்சுங்க, அவங்க கணவன்கிட்ட சொல்லிட்டு போவாங்களாம், எங்கள் ஃப்ரிட்ஜில் மாவு இருக்குது, எடுத்து 2 தோசை சுட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே மார்க்கெட்டில் போய் காய்கறி வாங்கிட்டு பிள்ளைய ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு வந்துட்டு நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னால், தோசையை சுட்டு சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுங்கன்றது மட்டும்தான் காதில் விழுமா, நடுவில் உள்ளது 2ம் விழாதான். அதுபோல் நாம் எப்படி பார்க்குறோம்னா, நமக்கு என்ன விழணுமோ அதை மட்டும்தான் நம்ம கவனிக்கிறோம். அவங்க சொன்னதெல்லாம் நம்ம கவனிச்சிட்டோன்னு அர்த்தம் கிடையாது. அப்போது ஒருத்தர் சொல்லும் பொழுது நாம் கவனித்தது சரிதானா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளணும். நீங்கள் இதை தான் சொன்னீங்களான்னு கேட்டுக்கணும். அதுதானே புத்தி, அதுதானே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோன்னு அர்த்தம். ஒரு ஃபோன் நம்பரை சொல்கிறோம், ஃபோன் நம்பரை சொன்னோடனே திரும்ப கேட்குறாங்க, நான் சொன்னதை திரும்ப சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் மாற்றி சொல்லுவாங்க, இல்லை அப்படி இல்லை 29ன்னு சொல்லியிருப்போம், அவன் 2 முறை 9 போட்டு வச்சுருப்பாங்க, இல்லை 29 அப்படின்னு மாற்றி சொல்லுவோம். அப்போ எப்பவுமே 2 பேரும் என்ன பண்ணணும், ஒருத்தர் சொல்கிறவங்களும் சரி கேட்குறவங்களும் சரி, நாம் விளங்கி கொண்டது சரிதானா, நாம் விளங்கி கொண்டதை தான் அவர்கள் சொன்னார்களா என்பதை உறுதிப்படுத்தி கொள்வது புத்தி. அதை தான் கவனியங்கள்னு போட்டிருக்குது. விஷயம் விளங்கணும்னா ஒரு முறை கேட்டால் போதாதான். ஒரு புஸ்தகத்தையே 6 முறை வாசித்தா தான் அந்த புஸ்தகத்தில் உள்ள ஞானம் உங்களுக்கு வரும்னு சொல்கிறாங்க. அப்போ தான் நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். ஒரு மெசேஜ் கூட அப்படி தான். ஒரு முறை கேட்டு 2வது முறை கேட்கும்போது முதல் முறை சொல்லாத நிறைய விஷயங்கள் 2வது முறை சொன்ன ஒரே வீடியோ தான் நீங்கள் கேட்பீங்க. ஆனால் 2வது முறை கேட்கும்போது நிறைய காரியம் புதுசாக இருக்கும். கவனிங்க, கவனிக்கிறதன் மூலமாக தான் அண்டர்ஸ்டாண்டிங் உண்டாகுது. அதனால தான் நீங்கள் பேசுவதற்கு பொறுமையாகவும் கேட்பதற்கு தீவிரமாக இருங்க. அவங்க தான் ஞானிகள் என்று சொல்லப்படுறாங்க. நீதிமொழிகள் 9வது அதிகாரம் 10வது வசனத்தில் கர்த்தருக்கு பயப்படுதல் இது ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. பரிசுத்தரின் அறிவே, the knowledge of the holy is understanding. அப்படின்னா என்ன அர்த்தம்? பரிசுத்தரின் அறிவே அறிவு அப்படின்னா, இந்த புத்தி என்பது தேவன் ஒரு காரியத்தை எப்படி விளங்கிக் கொள்கிறாரோ அப்படி விளங்கிக் கொள்கிறது தான் அறிவுன்னு போட்டிருக்கு. the understanding of holy. குடும்பத்தை குறித்தோ, உறவுகளை குறித்தோ, பணத்தை குறித்தோ, பிள்ளை வளர்க்கறதை குறித்தோ, தொழிலை குறித்தோ, வேலையை குறித்தோ, வியாபாரத்தை குறித்தோ தேவன் அதை எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்க கற்றுக்கொள்வது அறிவு என்ற ரீதியில் அது போடப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது நம்ம பார்ப்போம். அடுத்தது ரொம்ப முக்கியமானது, விவேகம். விவேகம், இந்த பினா விஸ்டம் வந்து கிரீக்ல சூனசிஸ்ன்னு சொன்னேன். அந்த சூனசிஸ் எங்கே வருதுன்னு சொன்னால் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் அப்படின்னு வருது. நான் சொன்னேன் இல்லையா, தேவனை போல் அறிந்து கொள்வது. இந்த மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் தான் நமக்கு தேவை. கிறிஸ்து ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிறாரோ அப்படி பார்க்கக்கூடிய ஒரு ஒரு விஷயம் நமக்கு இருக்கணும். பாருங்கள், என்ன விஷயம்? இப்போ இந்த கொரோனா வைரஸ் வந்துடுச்சு, வந்தவொடனே என்ன சொல்கிறாங்க, இது ஆண்டவர் தான் அனுப்பிட்டாரு அப்படிங்கிறாங்க. இது வந்து புத்தி இல்லாத பேச்சு, புத்தி இல்லாத கலாத்தியரே அப்படின்ற மாதிரி, புத்தி இல்லாத பிரசங்கியாரே, புத்தி இல்லாத இந்திய கிறிஸ்தவர்களே, இப்படி வேணால் பவுல் சொல்லுவாருன்னு நம்ம நினச்சிக்கலாம். இந்த மாதிரி வியாதிகளெல்லாம் கர்த்தர் தான் தராரு. நான் ஒரு 2 நாளைக்கு முன்னால் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன். அவர் சொல்கிறாரு, பாருங்கள், கடவுள் வந்து பார்த்தாரு, மக்கள் மனம் திரும்பும்படியாக இப்படிப்பட்ட வாதைகள் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்குது. சில பேர் அனுப்பியிருக்காருன்னு சொல்லுவாங்க, சில பேர் அனுமதிச்சிருக்கிறாருன்னு சொல்லுவாங்க. கேட்டுக்கு வெளியே நின்றுட்டு அவர் வந்து கேட்டை திறந்து வாட்ச்மேன் டியூட்டி மாதிரி பிசாசு உள்ளே போகலாம் வெளியே வரலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்துட்ருக்கிறார் இப்போ. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? இந்த வியாதி வந்து கர்த்தரிடத்தில் வந்தது, எதுக்கு வந்ததுன்னு சொன்னால், ஜனங்க வந்து மனம் திரும்பணுங்கிறதுக்காக, ஜனங்க வந்து கர்த்தர்கிட்ட வரணுங்கிறதுக்காக வந்திருக்குதானா? ஆமாம் அப்படின்னு. இப்போ என்னுடைய கேள்வி இதுதாங்க, வியாதி வந்து தான் கர்த்தர்கிட்ட ஜனங்க மனம் திரும்புவாங்கன்னா, இயேசு சிலுவையில் தோத்துட்டாருன்னு தானே அர்த்தம். அவர் நாம் அன்பை காட்டுவோம், அப்போ தான் ஜனங்க மனம் திரும்புவாங்கன்னு சொல்லி தானே சிலுவையில் அவர் மரித்தார். அப்போது இப்போ என்ன யோசிக்கிறாரு? ஐயோ தப்பாகி போச்சு, நாம் செஞ்ச செயல், நம்ம முதல்ல சிலுவைக்கு போனது தப்பாகி போச்சு, சிலுவைக்கு போயும் இந்த ஜனங்க வந்து என்ன பண்ணல, திருந்தலை, ஆகவே நம்முடைய அன்பு தோற்று போய் விட்டது, ஆகவே இப்போ தண்டனை அனுப்புவோம், இப்போது ஒரு கிருமியை அனுப்புவோம், அன்பை விட இந்த கிருமி தான் பயங்கரமாக வேலை செஞ்சு ஜனங்களை என் பக்கத்தில் கொண்டு வந்துடும் கடவுள் நினைக்கிறாருன்னு சொல்கிறீங்களான்னு அது அது அப்படி எப்படி சொல்கிறது அப்படிங்கிறாங்க. இப்போ பாருங்கள், கிறிஸ்துவனுடைய கண்ணாடிகள் வழியாக நாம் பார்க்கும்பொழுது, மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட் வழியாக நம்ம பார்க்கும்போது, உலகத்தில் நடக்கிற விஷயங்களுக்கு மக்கள் தருகிற அர்த்தத்தை நாம் தரமாட்டோம். அதனால தான் ஆண்டவர் சீஷர்களை பார்த்து கேட்டார், நீங்கள் இன்னும் ஆவி உள்ளவர் என்று அறியீர்களா? எலியா செஞ்சது போல தானே செய்யணும்னு கேட்டாங்க.
எலியா செஞ்சது பைபிளில் இருக்குது. எலியா தீர்க்கதரிசியினுடைய தகப்பன் ஒரு பெரிய அற்புதம் போல வானத்திலிருந்து நெருப்பை இறக்கி இருக்கிறாரு. அது மாதிரி செய்யணும்னு கேட்கும்போது இவர் சொல்றாரு, நீங்க எலியாவின் சிந்தனை உடையவர்களா இருக்கிறீங்களா, எலியாவின் ஆவி உடையவர்களா இருக்கீங்களா, ஏன் ஆவி உடையவர்களா இருக்கிறீங்களா, நீங்க இன்னும் ஆவி உடையவர் என்று அறியீர்களா? டிட் யூ ஹேவ் மைண்ட் ஆஃப் கிரைஸ்ட்? காரியங்களை புரிந்து கொள்ள கிறிஸ்து இதை செய்வாரா? கிறிஸ்து இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது இயேசு இந்த காரியங்களை எப்படி அணுகினார்? அதான் நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. சரி, அதை குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இன்றைக்கி முடிவுக்கு கொண்டு வரணும். அப்போ இன்னும் சில காரியங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. அதில் அடுத்தது விவேகம் அப்படிங்கிறது ப்ரூடன்ஸ். அதுக்கு ஹீப்ரு வேர்டு சக்கெல். சக்கெல் அப்படிங்கிறது ஒரு வகையான ஞானம். கிரீக்கில் வந்து சூனசிஸ்ன்னு சொன்னேன், பினா விஸ்டம். இது ப்ரோனசிஸ், சூனசிஸ் ப்ரோனசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ப்ராக்டிக்கல் விஸ்டம். ப்ராக்டிக்கல் விஸ்டம்னா என்னன்னா அனுதின வாழ்க்கைக்கு தேவையான ஞானம். உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தாலும் சொல்லியிருக்கல, அது வந்து நீங்கள் ஞானி ஆகிறதுக்கு இல்லை, எங்கேயோ மலை பகுதியில் போய் உட்காந்து ஞானி ஆகிறதுக்கான ஞானத்தை பற்றி சொல்ல, அனுதின வாழ்வுக்கான ஞானம், ப்ராக்டிக்கல் விஸ்டம். ஒவ்வொரு நாளும் செய்ய வேண்டிய பிஹேவியரல் விஸ்டம், நான் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான ஒரு ஞானம். அதை தான் நீங்கள் 1 சாமுவேல் 18:30 வாசிக்கலாம். தாவீது புத்திமானாய் நடந்து கொண்டான் அப்படின்னு இருக்கும். கோலியாத்தை ஜெயிச்சுட்டு வந்த பிறகு எல்லாருக்கும் முன்பாகவும் தாவீது புத்திமானாக நடந்து கொண்டதுனால எல்லாருக்கும் அவனை பிடிச்சிச்சு. அது ஆங்கில வேதாகமத்தில் ஹி ஆக்டட் வைஸ்லின்னு போட்டிருக்கும். ஹி பிஹேவ்டு வைஸ்லி. அதான் சக்கேல் விஸ்டம். இந்த சக்கேல் அப்படிங்கிறது வந்து அனலிட்டிக்கலாக காரியங்களை ஆராய்ந்து பார்ப்பதல்ல, ஆனால் ப்ராக்டிக்கலாக இந்த விஷயத்தில் எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு புரிந்து கொண்டு அப்படி நடக்கிற ஒரு விஷயம். அது என்னன்னு சொன்னால் அந்த சக்கேல் பற்றி வாசிக்கும்போது அது என்ன ஞானமா, he will act wisely and the end result will be success. வெற்றி அடைவதற்கு ஏற்றது போல நடந்து கொண்டால் அதான் சக்கேல் விஸ்டம். இப்போ விஸ்டத்தினுடைய ஒரு எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கணும்னா வெற்றி. அதுதான் ஒரு வசனம் வாசிக்கிறேன், நீதிமொழிகள் 17:8. பரிதானம் வாங்குகிறவர்களின் பார்வைக்கு அது ரத்தனம் போல் இருக்கும், அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும். ஏன்னா ஞானத்தை பற்றி பேசிட்டு திடீர்னு பரிதானத்தை பற்றி பேசுகிறேன், லஞ்சத்தை பற்றி பேசுகிறேன்னு யோசிக்காதீங்க. அது என்ன சொல்லியிருக்குன்னு சொன்னால், அது நோக்கும் திசையெல்லாம், லஞ்சம் கொடுக்கும்போது அது நோக்கும் திசையெல்லாம் காரியம் வாய்க்கும்னு போட்டிருக்குது. அது ஆங்கில வேதாகமத்தில் இட் வில் பிரிங் சக்ஸஸ்ன்னு போட்டிருக்குது. வாய்க்கும், காரியம் வாய்க்கும். இதை ஏன் இந்த வசனத்தை எடுத்தேன்னா இன்னொரு இடத்துல வாய்க்கும்ன்றதை உங்களுக்கு காமிக்கிறதுக்காக. யோசுவா 1:8 நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு விலகாது இருப்பதாக, இது உன்னுடைய இரவும் பகலும் இதை தியானம் பண்ணி கொண்டு இருக்கும் பொழுது நீ செய்வதெல்லாம் வாய்க்கும், நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய் அப்படின்னு வரும். நீ புத்திமானாயும் நடந்து கொள்வாய். அப்போ செய்வதெல்லாம் வாய்க்கும்ன்றதுக்கு யூ வில் ப்ராஸ்பர்னு வந்திருக்கு. புத்திமான் அப்படிங்கிற இடத்துல யூ வில் ஹேவ் குட் சக்சஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எது? இந்த சக்கேல் விஸ்டம். இந்த சக்கேல் விஸ்டம் இருக்கும்போது எண்ட் ரிசல்ட் என்னவா இருக்கும்னா வெற்றியாக இருக்கும். அப்போ நாம் தேவனிடத்தில் எதை கேட்கணும்னு சொல்லி சொன்னால், ஆண்டவரே எங்களுக்கு என்ன மாதிரியான ஞானம் வேணும், வெற்றி அடையக்கூடிய இந்த செயலை இவர்களிடத்தில் எப்படி பேசணும், இவங்ககிட்ட எப்படி நடந்து கொள்ளணும், இந்த விஷயத்தில் நான் இன்னைக்கு எப்படி நடந்து கொள்ளணும், இதெல்லாம் வந்து பரிசுத்த ஆவியானவர் நமக்கு செய்கிற விஷயங்கள் பாருங்கள். திடீர்னு ஒரு நட்ஜ் இருக்கும், இதை செய், இப்போ மன்னிப்பு கேளு, இப்போ இந்த மாதிரி பேசு, இப்போ இந்த விஷயத்தை வாங்கு. இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கல் விஸ்டம். இப்படி செய்யும் பொழுது நாம் வெற்றியை உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். கன்சிடர், சங்கீதம் 41:1 பார்த்தீங்கன்னா, சிறுமை உள்ளவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான்னு போட்டிருக்கும். கன்சிடர் புவர் அப்படின்னு. இந்த கன்சிடரும் சக்கேல் தான். அந்த சிந்தை அப்படிங்கிறது எப்படி போட்டிருக்குன்னா, blessed is he who intelligently, prudently, wisely, with maturity and understanding and judgment consider the poor. இவ்வளோ பெரிய ஒரு வார்த்தை அந்த இடத்துல இருக்குது. அப்போ ஒரு விஷயத்தை இவன் வந்து சிறுமைப்பட்டவன் என்றதில் சிந்த வைக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் தேவைப்படுது? ஒரு ஞானம் தேவைப்படுது, ஒரு புரிந்து கொள்ளுதல் தேவைப்படுது, ஒரு ஜட்ஜ்மெண்ட் தேவைப்படுது. இதெல்லாம் சேர்ந்தது தான் இந்த சக்கேல் என்கிற விஸ்டம். இதை சில வசனங்களை சொல்லி நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 10வது அதிகாரம் 5வது வசனத்தில், கோடை காலத்தில் சேர்க்கிற மகன் புத்தி உள்ள மகன் அப்படின்னு போட்டிருக்கு. சக்கேல் விஸ்டம், கோடை காலத்தில் சேர்க்கிறவன், இதுதான் புத்தி.
ஏன்னா மழை காலத்தில் போய் சேர்க்க முடியாது. இது கோடை காலத்தில் சேர்க்கறதுனா வெறும் பணம் சேர்க்கறது மட்டும் இல்லை, வியாதி வருவதற்கு முன்பாக ஆரோக்கியமாக வைத்துக் கொள்கிறவர்கள். கொரோனா வந்த பிறகு இம்யூனிட்டியை கூட்டுறவங்கல்ல, முதல்லையே வெயில் காலத்திலேயே நல்லா இருக்கும்போதே இம்யூனிட்டியை நல்லா வச்சுக்கிற சில பேர் நல்லா இருக்கும்போது உடம்பை கண்டுக்கிறதே கிடையாது. நல்லா இருக்குதுன்னு டபார்னு வண்டி கவரும் போது தான் ஐயோ நான் எனக்கு வரும்னு நினைக்கவே இல்லையே அப்படிங்கிறோம். அப்போ நல்லா நீங்கள் கவனிச்சு பாருங்க என்ன விஷயம். நீங்கள் கோடை காலத்தில் சோதனைகள் வருவதற்கு முன்பாகவே ஆயத்தமாக இருக்கிறது, அதுதான் இந்த சக்கேல் அப்படின்னு சொல்லியிருக்கு. நம்ம நான் அடிக்கடி சொல்லுகிறது போல் ரவுடி வந்த பிறகு 2 முட்டையை குடிச்சிட்டு 4 பஸ்கி எடுத்துட்டா சக்தி வந்துடாது எதிரி அடிக்கிறதுக்கு. அது முதல்ல ஆயத்தமாக இருக்கணும் தானே. முதல்ல அதுக்கு ஆயத்தமாக இருந்தால் தான் அந்த எதிரிகள் வரும்பொழுது நம்மளால் சமாளிக்க முடியும். 2வது அதே 10வது அதிகாரம் 19வது வசனத்தில் சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். அப்போ சொற்களை இந்த பயன்படுத்துறது, வாயை பயன்படுத்துறதை பற்றி சொல்லியிருக்கு. அதுக்கு சக்கேல் விஸ்டம் தேவை, வாயை பயன்படுத்துவது. அப்படி செய்யும் பொழுது 14வது அதிகாரம் 35வது வசனம் சொல்லுது, விவேகம் உள்ளவர்களுக்கு ராஜாவினுடைய தயை கிடைக்குமா. ராஜாவினுடைய நீதிமொழிகள் 14:35 ராஜாவின் தயை விவேகமுள்ள பணிவிடைக்காரன் மேல் இருக்கும். அவனுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு, விவேகம் இருக்கு, எப்படி காரியங்களை செய்யணும்னு தெரியுது. ஏன் ராஜாவினுடைய தயை இவன் மேலே இருக்கும்? தயைனா உங்களுக்கு தெரியும், அன்மெரிட்டட் ஃபேவர். அவனே எதிர்பார்க்காததே அவனுக்கு ராஜா தருவார். திடீர்னு ப்ரொமோஷனை கொடுத்துடுவார், திடீர்னு டபுள் ப்ரொமோஷன் கிடச்சிடும். ஏன்னு சொன்னால் ராஜா எதிர்பார்க்கறது போல் அவன் வேலை செய்வான். சொன்னதை மட்டும் இல்லை, சில நல்ல வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க, அவங்க எப்படின்னு சொன்னால் சொன்னதை மட்டும் செய்வாங்க. போனால் போவாங்க, வானா வருவாங்க. இதை எடுத்து அங்கே வையினா வைப்பாங்க, மறுபடியும் அதை எடுத்து மறுபடியும் எடுத்து இந்த பக்கம் வைக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்கள் சொல்லலையேன்னு கேட்பாங்க. நீங்கள் சொன்னதை மட்டும் செய்வோம் அப்படிம்பாங்க. அவங்க மேலே தயை இருக்காது. அவங்களுக்கு சம்பளம் கிடைக்கும், அவங்களுக்கு தண்டனை கிடைக்காம போகலாம். ஆனால் தயை யாருக்கு உண்டாகுதுன்னா, ஒன் ஹூ ஒர்க்ஸ் வித் அண்டர்ஸ்டாண்டிங். ராஜாவுடைய இதயத்தை புரிந்து கொண்டு அவர் இப்போ இதை தான் விரும்புவார், இப்போ இதை தான் செய்ய முயற்சிப்பார், அதுக்கு நாம் உதவியாக இருக்கணும். அவருடைய கண் அசைவில் வேலை செய்கிறாங்க பாருங்கள். அப்படிப்பட்டவர்கள் தங்கள் மேலதிகாரிகளுக்கு அப்படிப்பட்டவர்கள் மேலே ஒரு தயை உண்டாகும் என்று போட்டிருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இந்த புத்திமானுடைய பாதை உன்னதத்தை நோக்கினதாக இருக்கும். 15வது அதிகாரம் 24வது வசனத்தில் கீழான பாதாளத்தை விட்டு விலகும்படி விவேகிக்கு ஜீவ வழியானது உன்னதத்தை நோக்கும் வழியாம் அப்படின்னு போட்டிருக்கு. இதில் நீங்கள் பரலோகத்தின் நரகத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. ஏன்னா அதை எழுதும்போது அவருக்கு பரலோக நரகம்லாம் தெரியாது, உங்களை மாதிரி. பாவம், அவர் அவ்வளோ ஞானி கிடையாது நம்ம அளவுக்கு. அவங்க சொல்கிறது அது ஆங்கிலத்தில் அழகாக சொல்லியிருக்குது, த பாத் ஆஃப் லைஃப் இஸ் அப்வர்ட் ஃபார் வைஸ். ஞானியினுடைய பாதை எப்பொழுதும் மேல் நோக்கினதாகவே இருக்கும், அவனுடைய வாழ்வு முன்னேற்றம் நடந்ததாகவே இருக்கும். ஒருவேளை வேகம் உள்ளதாக இருக்கலாம். நிறைய பேர் இன்னைக்கு வேகமாக போகணுன்னு தான் விரும்புகிறாங்க. நான் அடிக்கடி சொல்கிறது தான், எவ்வளோ வேகமாக போகிறோன்ற முக்கியம் இல்லை, சரியான டைரக்ஷனில் போகிறோமான்றது முக்கியம். வேகமாக போகலாம், தப்பு கிடையாது. ஆனால் சரியான டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணாமல் வேகமாக போகிறதுல என்ன இருக்குது? வண்டி இறக்கத்தில் கூட வேகமாக தான் போகும். மேட்டிலேருந்து கீழே இறங்கும்போது வேகமாக தான் போகும். வண்டி வேகமாக போகுதுன்னு நினச்சிருந்தீங்கன்னா டபால்னு கீழே இறங்கிடும். ஸோ கீழே போகிறோமா மேலே போகிறோமான்றது ரொம்ப முக்கியம். அடிக்கடி நான் சொல்கிறது உண்டு, ஏணியில் ஏறி மாடிக்கு போன பிறகு ஐயோ இது எங்கள் வீடு கிடையாது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. சில சமயம் அப்பார்ட்மெண்ட்டில் அந்த மாதிரிலாம் நடக்கும். எல்லா பிளாக்கும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால கடகடன்னு மேலே ஏறிடுவாங்க. அந்த எந்த பிளாக்கில் ஏறணுமோ அதை விட்டுட்டு வேறு பிளாக்கில் ஏறிடுவாங்க. ஏறி 5 மாடி போன பிறகு தான் தெரியும் இது நம்ம ஏற வேண்டிய பிளாக் இல்லைன்னு சொல்லிட்டு. வேகமாக ஏறுறோமா இல்லையான்றது இல்லை பிரச்சனை, சரியானதில் ஏறுறோமா அதுதான் ஞானம் தேவை. upwardness. The speed is not important, the direction is important. அதை புரிந்து கொள்ளுங்க. முடிவாக இறுதியாக நான் ஞானத்தை பற்றி நம்ம ரொம்ப பேச போகிறதில்லை. ஏன்னா இது ஞானத்தை குறித்தது இல்லை, இது அறிவை குறித்தது இல்லை, இது ஞானத்தை குறித்தது. அப்போ அந்த அறிவு அப்படிங்கிறது தாத் அப்படின்னு போட்டிருக்கு. தாத் அப்படின்ற ஒரு வார்த்தை, அது தேவனுடைய ஞானத்தை குறிக்கிற ஒரு விஷயம், தேவனோடு கூட சேர்ந்து வருகிற ஞானத்தை குறிக்கிற ஒரு விஷயம், அறிவை குறிக்கிற ஒரு விஷயம். இந்த நாலெட்ஜ் என்று சொல்லப்படுகிறது, கிரீக்கில் நாசிஸ் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இந்த நாலெட்ஜ் என்னன்னு சொன்னால் தேவனுடைய உறவிலிருந்து அறிகிற அறிவு, கிறிஸ்துவை அறிகிற அறிவு அப்படிலாம் போட்டிருக்கு பாருங்க. காயின் தன் மனைவியை அறிந்தான்
அப்படின்னு சொன்னால் எக்ஸ்பீரியன்ஸில் வருகிற நாலேஜ், த இன்டிமசியில் ரிலேஷன்ஷிப்பில் வருகிற நாலேஜ். அப்போ தேவனோடு கூட அதை யாடா அப்படின்னு சொல்லுவாங்க, அவரை அறிகிறது. அப்போ அவரோடு கூட டிவோஷனில் இருக்கிறதுனால, அவரோடு கூட உறவில் இருக்கிறதுனால உண்டாகிற ஒரு அறிவு. இன்னொன்று மாடா அப்படின்னு ஒன்று இருக்குது. மாதா அப்படின்றது தானியேல் 1:3 கல்வியில் நிபுணத்துவம்னு போட்டிருக்கும். அது ஆங்கிலத்தில் சயின்ஸ்னு போட்டிருக்கு, சயின்ஸ்ன்ற வார்த்தை. அப்போ கல்வியின் மூலமாக வருகிற அறிவு ஒன்று இருக்குது, அதுக்கு மாடா அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. செக்குலர் நாலேஜ், சயின்ஸ், தாட், இன்டெலிஜென்ட், இப்படிலாம் அதுக்கு வார்த்தைகள் சொல்கிறாங்க. ஸோ நம்ம அறிவை குறித்து அதிகம் பார்க்கலாம். அந்த ஞானத்தை குறித்து இந்த 3 வார்த்தைகளையும் நீங்கள் கவனிக்கணும். ஞானம், புத்தி, விவேகம், இது ஒன்றாக பின்னி பிணைந்து வெளிப்படும் பொழுது உண்மையிலே நாம் நல்ல வெற்றிகளை அடைய முடியும். we will have good success. நாம் சின்னவங்களாக இருக்கிறோமா, பெரியவங்களாக இருக்கிறோமா, உலகத்தில் பிரபல்யமாக இருக்கிறோமா, அதெல்லாம் இங்கே நான் பேசலை, நான் முக்கியத்துவப்படுத்தலை. வெற்றிகரமானவர்களாக இருக்கிறோமா அப்படின்னா ஒன்று நாம் திருப்திகரமானவர்களாக இருக்கிறோமான்றது கேள்வி, முன்னேறி கொண்டிருக்கிறோமான்றது கேள்வி. முன்னேற்றம் என்பது முயல் போல பாய்கிறத பற்றி இல்லை, ஆமை போல நடந்தாலும் சரி, ஒவ்வொரு அடியாக ஒரு அடி கூட பின்னால் வைக்காம, ஒவ்வொரு அடியும் ஒரு இன்ச்சாக நீங்கள் முன்னால் போனால் கூட நீங்கள் நல்ல வெற்றியை நோக்கி போய் கொண்டிருக்கிறீர்கள். ஸோ அதுக்கு போகணுன்னா 3 காரியங்கள் தேவை. ஒன்று ஞானம், இதில் மிக முக்கியமானது புத்தி, அண்டர்ஸ்டாண்டிங். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் வர்றதுக்கு நீங்கள் லிசன் பண்ணணும், திரும்பவும் திரும்பவும் கவனிக்கணும். 3வது சக்கேல் விஸ்டம், ப்ராக்டிக்கல் விஸ்டம், ப்ரூடன்ஸ், யுக்தி, நுணுக்கமாக நடந்து கொள்வது, உஷாராக இருக்குதுன்னு சொல்கிறோம் இல்லையா நம்ம தமிழில் கொல்லிக்கலா. அப்போ ப்ரூடண்ட்டாக இருக்கிறது. எந்த காரியத்தை நீங்கள் கையில் எடுத்தாலும் உங்களை நம்பி மற்றவர்கள் தரக்கூடிய அளவில் உங்களுடைய நம்பகத்தன்மையை வளர்த்து கொள்ளும் பொழுது ராஜாவினிடத்திலிருந்து தயை உண்டாகிறது. நம்ம ஜெபம் பண்ணலாம். இந்த ஞானம் ஒரு ஆவி, அந்த அபிஷேகம் நம்மேல் வருவதாக. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய காத்திருக்கிறார். நம்ம ஏதோ வெறுமனே மாம்சத்தில் வாழ்கிற ஒரு நபர்கள் இல்லைன்னு நீங்கள் நம்புனீங்கன்னா, நீங்கள் ரட்சிக்கப்பட்டது உண்மை, நாங்கள் தேவனோட வாழ்கிறோம், இதெல்லாம் சொன்னீங்கன்னா ஏதோ பரலோகம் போய் சேர்றதுக்கான காரியங்கள் இது இல்லை. இந்த உலகத்தில் ஞானவான்களாக, புத்தி உள்ளவர்களாக, தரிசனம் காண்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதை அடைகிறவர்களாக, அதுக்கு அர்த்தம் சொல்லுகிறவர்களாக, இதெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய டூல்ஸ், மிகப்பெரிய ரிசோர்சஸ். இதை நம்ம பயன்படுத்துகிறோமா என்பது தான் கேள்வி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால நாங்கள் இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சொன்ன வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய உள்ளங்களிலே எத்தனையோ சந்தேகங்கள்லேருந்து எங்களுக்கு விடுதலை தருகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் ஞானவான்களாக, புத்தி உள்ளவர்களாக, விவேகம் உள்ளவர்களாக நடந்து கொள்ள எங்கள் மேலே அந்த ஞானத்தின் அபிஷேகத்தை வைக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும் ஞானத்தின் அபிஷேகம் உண்டாகும்படியாய் ஜெபிக்கிறேன். ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவி எங்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, நாங்கள் அது ஒரு ஆஸ்மாசிஸில் பெற்றுக்கொள்கிறது போல தேவனுடைய உறவினாலே, தேவனோடு கூட வாழ்கிறதுனாலே, உம்முடைய வேத வசனங்களை வாசிப்பதினால, உம்முடைய நாமங்களை தியானம் பண்ணுகிறதுனாலே, அந்த ஞானமும் புத்தியும் அறிவும் உம்முடைய வாயிலிருந்து வருகிறதே, அது எங்களுக்கு உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஒரு நல் வாழ்வு, நல் வெற்றி இவர்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாகும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென்.